அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ரசிருசி அறுசுவையின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் போதும், எந்த இலக்கையும் எளிதாக அடையலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மாஸ்க் பரோட்டா தாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர பரோட்டானா பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஆனா இதுக்கு நான் வச்சிருக்க பேரு ஆன்டி கொரோனா மாஸ்க் பரோட்டா. வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். பரோட்டா மாவு பிசைறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கிலோ போல மாவு சேர்த்திருக்கேன், மைதா மாவு. கிட்டத்தட்ட 3 1/2 கப் மைதா மாவு. இதுல நடுவுல இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா பச்சை தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். நல்ல தண்ணியை வந்து தெளிச்சு தான் பிசையணும். ஒரே இதை ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. எனக்கு சரியா 1 கப் போல தண்ணியாச்சு மெஷரிங் கப்பில். பிசைஞ்சதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் இந்த மாதிரி நல்லா அழுத்தினதுக்கப்புறமா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசையும் போது நம்மளோட புரோட்டா நல்லா லேயராகவும் சாஃப்டாகவும் வரும். போய் இதோட ஓரங்கள்லாம் இந்த மாதிரி மடக்கிட்டு அதோட எட்ஜை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடித்து பிசைஞ்சு வச்சுருந்த மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மாவு எப்பயுமே காய விடாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு கிச்சன் டவலை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு மாவுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. மாவு மினிமம் 1 ஹவர் ஊறணும். இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சரியா 1 ஹவர் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க மாவு. இப்போ மாவை நான் பாதியா பிரிச்சுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல பரோட்டா வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க உருண்டை பிடிச்சுக்கோங்க. 2 விரலுக்கு இடையில வச்சு இந்த மாதிரி நீங்க பிடிச்சு இழுத்தீங்க அப்படின்னாலே சூப்பரா வந்துடும். பாருங்க, 1/2 கிலோ மாவுக்கு 9ல இருந்து 12 புரோட்டா வரையும் கிடைக்குங்க. அது நீங்க எடுக்கிற உருண்டையோட அளவை பொறுத்து. எனக்கு சரியா 9 புரோட்டா கிடைச்சிச்சு. மாவை எப்பயுமே காய விடாம இந்த மாதிரி மூடியே வச்சுக்கோங்க கிச்சன் டவல் போட்டு. இப்போ கவுண்டர் டாப் மேலே நான் ஒரே ஒரு உருண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்மளோட உள்ளங்கையை வச்சு இதை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ரைட் ஹேண்டில் 4 விரலை நான் மேலே வச்சுருக்கேன். அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பெருவிரல் மட்டும் பிடிச்சிருக்கேங்க, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இப்படி எடுத்து அடிச்சுட்டே இருக்கணும். லெஃப்ட் சைடு மட்டும்தாங்க நம்ம நகர்ந்து போகணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விரிச்சாச்சு. இதை இப்போது அப்படியே எடுத்துட்டு நல்லா இதை ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா அதோட கடைசி மாவை அடியில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட புரோட்டாக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாஸ்க் பரோட்டா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு உருண்டையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி ரோலர் வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு 1 2 3 4 அப்படின்னு 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. பண்ணதுக்கப்புறமா இதோட ஓரங்களை வந்து கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலிருந்து கொஞ்சமாக உருண்டை பண்ணி நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கலாம், 2 சைடும் மாட்டுறதுக்காக. கொஞ்சமாக நான் மைதா மாவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன் போல். அதோட 4 கார்னர்லேயுமே இதோட பேஸ்ட்டை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த ஷேப் எடுத்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தாங்க நான் இந்த மாஸ்க் பரோட்டா செஞ்சு காமிச்சேன். இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் புரிய வைங்க. கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். எங்கே போனாலும் மாஸ்க் போட மறந்துடாதீங்க. இப்போ லேயர் பரோட்டாக்கு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுல இருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி விரல் வச்சு அமுத்துனீங்கனாலே போதுங்க, நல்ல ஷேப் கிடைக்கும். நான் ஏற்கனவே கல்லை சூடு பண்ணிட்டேன். கல் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 பக்கமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. 3 பரோட்டா நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கடைகளில் அடிக்கிற மாதிரியே இந்த மாதிரி கை வச்சு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பரோட்டா நல்லா லேயராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம பரோட்டா.
நம்ம போட்ட மாஸ்க் பரோட்டாவும் ரெடி ஆயிட்டுருக்கு. என்னோட பொண்ணுங்க 2 பேருமே மாஸ்க் பரோட்டாவ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்க. வாவ்! புரோட்டாவோட டேஸ்ட்ட சொல்ல வார்த்தையே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே வரக்கூடிய எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அனைவருக்கும் ரசி ருசி அறுசுவையின் மனமார்ந்த நன்றிகள்.